ஆவியை நாங்கள் பேசும்படியாக, நாங்கள் கேட்கும்படியாக நீ செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே, இந்த வார்த்தை மூலமா எங்களை ஆட்சி தேற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை நாம் பார்க்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை நாம் படிக்கலாம். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள எப்படி போகிறதுனா மாமிசமான ஒரு வார்த்தையாய் மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பேசும்போது அது ஆவியா போகல, அது மறைந்து போகல. அது என்ன செய்யுது? நம்மளுடைய சரீரத்தில் அது மாமிசமாய் மாறுகிறது. மாறி என்ன பண்ணுதுன்னா, அவருடைய கிருபையை நாம் பெற்றுக் கொள்கிறோம். சத்தியத்தினாலும் அவர் என்ன செய்யறாரு? நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இப்ப பாருங்க, அவருடைய வார்த்தை மாமிசம் ஆகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நம்ம என்ன செய்யறார்? நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் என்ன செய்யறாரு? நமக்குள்ளே வாசம் செய்கிறார். இப்படிதான் ஆண்டவருடைய வார்த்தை எப்படி போகிறதுன்னா, நமக்கு மாமிசத்தோடு போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய உள்ளான ஆவிக்குரிய பலத்துக்கு நமக்கு என்ன வேணும்? ஆகாரம் வேணும். அது தேவனுடைய வார்த்தை நமக்கு மாமிசமான ஒரு பலனாய் மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நான் படிக்கிறேன். மாம்சத்தின்படி தாவீதின் சந்நிதியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். இந்த மாமிசத்தின்படி நம்ம தேவனை நம்ம ஆராதிக்கிறோம், ஆவியின்படி நம்ம ஆராதிக்கிறோம். ஆனா தேவன் என்று நிரூபிக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. இப்ப பாருங்க, அவர் மாமிசமாய் நம்மளிடத்துல வெளிப்பட்டாலும், நமக்காக இந்த பூமியில அவர் வந்து பிறந்தாலும், அவர் என்ன செய்யறாரு? தேவனுடைய குமாரன் என்று அவர் என்ன செஞ்சாரு? உயிர் தெழுந்து நமக்கு நிரூபிக்கப்பட்ட ஒரு தேவ குமாரனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மனுஷனா இருந்தா இந்த பூமியில வந்து நம்மளை போல பிறந்து நம்மளை போல வளர்ந்து இருந்தாருன்னு நம்ம நினைச்சாலும், அவர் மனுஷனா மறைஞ்சு போயிருக்கலாம், மண்ணோட மண்ணா போயிருக்கலாம். ஆனா தேவன் என்று அவர் எப்படி நிரூபிக்கப்பட்டாருன்னா, அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர் தெழுந்து நம்ம நடுவுல வாசம் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதனாலதான் அவர் நாங்க என்ன செய்யறோம்? தேவன் என்று அறிந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எபேசியர்ல 2ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை பார்க்கலாம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம பிறந்ததுல இருந்து நம்ம அக்கிரமத்திலே பிறக்கிறோம். நம்மளுடைய முன்னோர்கள் அக்கிரமத்திலே வாழ்ந்தாங்க. அவங்க எப்படியாப்பட்டவங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவங்க சந்ததியில நம்ம பிறக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம்? வளர்க்கப்படுகிறோம். இந்த பாவத்தோடயே நம்ம வளர்க்கப்படுகிறோம். அப்போ தேவனை அறியும் போது அவர் என்ன செய்யறாரு? உயிர்ப்பிக்கிற ஆவியை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை அறிகிறவர்களுக்கு தான் இந்த ரகசியத்தை அவரு வந்து கொடுக்கிறார். ஏன்னா என்னை போலவே நீங்களும் என்ன செய்வீங்க? உயிர் தெழுவீங்க. கடைசி நாட்கள்ல நான் உங்களை எழுப்புவேன் அப்படின்னு நம்மளுக்கு அவரு சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க,
இந்த அவருடைய கிருபையினாலதான் ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஒருவருக்கும் இந்த கிருபை வரலன்னா அவங்க ரட்சிக்கவே பட மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, நம்ம பிறக்கணும், நம்ம இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு அடுத்த ஜென்மம்லாம் கிடையாது. அடுத்த ஜென்மம் ஒரு சிலர் சொல்லுவாங்க, அடுத்த ஜென்மத்துல நான் நாயா பிறக்கணும், பேயா பிறக்கணும், இல்ல மிருகமா பிறக்கணும்னு தெரியாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவருடைய கிருபை, தேவனுடைய ஆவியினால நம்ம என்ன செய்யணும், அவருடைய கரங்களினால நம்ம உருவாக்கப்பட்டோம். அப்ப பாருங்க, அவர் நம்மளை உருவாக்கினார், அவருடைய ஜீவ சுவாசத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அவர் தான் உயிரை எடுக்கவும் முடியும், கொடுக்கவும் முடியும். அல்லேலூயா. வேற யாராலும் முடியாது. அப்போ தேவன் நம்மளுக்கு கொடுத்த போலவே அவர் உயிர்த்தெழுதலையும் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய ஆவி உடையவர்கள் என்னை போலவே அவர்களும் என்ன செய்வாங்க, மரித்தாலும் பிழைப்பார்கள். அல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்ம செத்து போனாலும் நம்மளுடைய ஆத்மா என்ன செய்யுமா, உயிர்ப்பிக்கப்படுமா. அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளுக்கு இது ஒரு ரகசியம் தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம், நம்ம வரும் ஜென்மத்துல வரும் காலத்துல நம்ம இறந்தாலும் நம்ம மரித்தாலும் நம்ம யாரோட இருப்போம், தேவனோடு. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அதுக்குதான் அவர் என்ன செய்யறாரு, மாமிசமாய் மாறி இந்த பூமியில வந்தார். அல்லேலூயா. நம்மை போலவே அவர் பிறந்தார், நம்மை போலவே அவர் என்ன செஞ்சாரு, வளர்க்கப்பட்டார். ஆனா தேவனுடைய ஆவி அவரோட இருந்தது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் ஞானத்தினாலும் அவரு பலத்தினாலும் எல்லாவற்றிலும் ஒரு சிறந்தவரா இருந்தார். தேவ ஆவியில வளர்க்கப்பட்டார். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை பார்க்கலாம். அன்றையும் தேவ பக்தி கூறிய ரகசியமானது யாவரும் ஒப்பு கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், புற ஜாதிகள் இடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் நமக்கு ரகசியம் கொடுத்த விதம் எப்படி சொல்லப்படுகிறதுன்னா பாருங்க, தேவ பக்தி கூறிய ரகசியமானது யாருன்னா யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி தேவன் தான். அவர் என்ன செய்யறாரு, மாமிசத்துல வெளிப்பட்டார், அவர் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். யாருமே அவர் நீதி செய்யாத போனாருன்னு யாரையும் சொல்லவே முடியாது. அவர் வாழ்ந்த வாழ்க்கையில அவர் என்ன செஞ்சாரு, எல்லாருக்கும் நன்மை செய்வந்தவராய் இந்த உலகத்துல சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் என்ன செய்யறாரு, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறதுன்னு அவர் என்ன செஞ்சாரு, பிரசங்கிக்கப்பட்டார். அல்லேலூயா. இப்போ உலகத்தாலே அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, விசுவாசித்தார்கள், தேவன் என்று விசுவாசித்தார்கள். இந்த சத்தியத்தினாலே நிறைய ஜனங்க என்ன செய்யறாங்க, தேவன் என்று விசுவாசிக்கப்பட்டார்கள். அப்புறம் பாருங்க, மகிமையினால் ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். இதெல்லாம் முடித்த பின்பு ரகசியத்தை தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு அவர் என்ன செய்யறாரு, மகிமையினால அவரு ஏறெடுக்கப்பட்டார். அப்போ பரலோகத்துக்கு சென்றிருக்கிறார். இப்போ அவர் போகும்போது அவரு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார், நான் மறுபடியும் வருவேன். என்ன செய்வேன், அவர் மாம்சத்தோடும் ஆவியோடும் அவரு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனா அவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நான் மறுபடியும் வருவேன். அப்போ என்ன செய்வாரு, அவருடைய பிள்ளைகளை அவர் என்ன செய்வாரு, கொண்டு போயினே இருப்பார். அல்லேலூயா. அதுக்கு நம்ம பாத்திரரா இருக்கணும். அல்லேலூயா. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை படிக்கிறேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும்
உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகி பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அவர் வெளிப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்மளுடைய பிள்ளைகள் எப்படி மாம்சத்தோட ரத்தத்தோட இருக்கிறாங்களோ, அவரும் அதே போலதான் மாம்சத்தோட ரத்தத்தோட நம்மளோடு சேர்ந்து இருந்தார். அப்ப பாருங்க, அவரு மரணத்துக்கு அதிகாரியா இருந்தாராம். நம்ம மனுஷனா இருந்தா என்ன செய்வோம்? மறிச்சா மறிச்சுதா, ரெண்டாவது அவங்கள பார்க்கவே முடியாது. இதோட நம்ம எங்க பார்ப்போம்னா பரலோகத்துல பார்ப்போம். ஆனா தேவன் அப்படி இல்லை. அவர் மரித்தார், அவர் உயிர் தெழுந்தார், அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு? நம்மளோட வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த மரணத்தை ஜெயிக்கிற வல்லமை அவருக்கு தான் இருந்ததான். அல்லேலூயா. அதுலதான் பிசாசான அவரை ஜெயிச்சாராம். அல்லேலூயா. பிசாசு நினைச்சிருக்கோம், அவரு மனுஷனா வந்தாரு, அவர் இறந்தாருன்னா மறுபடியும் அவ்வளவுதான், இந்த பூமியை ஆளுகை செய்ய மாட்டாரு, பரலோகத்தை ஆளுகை செய்ய மாட்டாரு அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனா தேவன் என்ன செஞ்சாரு? மரணத்தினால பிசாசை ஜெயிச்சாராம். அல்லேலூயா. இப்ப பாருங்க, உயிர் தெழும்போது இந்த பிசாசானவன் வெக்கப்பட்டிருப்பான். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய குமாரன் என்பதனாலதான் அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அப்ப பரலோகத்துக்கு அவர் ராஜாவா இருக்கிறதுனாலதான் நம்ம அவரோடு கூட கூட்டி கொண்டு போவ அவர் நினைச்சிருக்கிறார். அல்லேலூயா. நிறைய ஒரு ஆத்மா கூட பாதாளத்துக்கு போவது அவருக்கு சித்தமே கிடையாது. நம்ம பாருங்க, தேவனை அறிந்திருக்கலாம், அறியாம இருக்கலாம். அறியாத இருக்கிறவர்களுக்கு தேவன் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மூலமாய் தேவனுடைய வசனத்தை கொண்டு என்ன செய்யறாரு? ஒவ்வொரு மனுஷனையும் மாற்றுகிறார். இந்த தேவ வசனம் என்ன செய்யுமா? அதிசயங்களை செய்யுமா? ஒரு மனுஷனுக்குள்ள அது கேட்கப்பட்டுச்சுன்னா அவங்க அதுக்கு பாத்திரரா இருந்தா நிச்சயமா தேவனை விசுவாசித்து அவர்கள் பிள்ளைகளாய் மாறுவார்கள். அல்லேலூயா. எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை நாம் படிக்கலாம். அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தின் நின்று ரட்சிக்க வல்லவராய் உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. இப்ப பாருங்க, ஆண்டவர் மாமிசமாய் பிறந்தாரு. மாமிசமாய் பிறந்து அவர் என்ன செஞ்சாரு? மாமிசமாய் பிறந்து என்ன செஞ்சாரு? அவருக்கு அப்படியே அவருக்கு தப்பிக்க அவருக்கு முடியும். அவர் வல்லவர் தான். அவரே சிலுவில அரைஞ்சி நமக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி அவர் பாடுகளை பட்டு நமக்காக ஜீவனை கொடுத்து ஏன் போனார்னா நம்மளுடைய பாவங்களுக்காக தான். ஏன்னா இல்லைன்னா அவர் அப்படியே மறைந்து அவர் பரலோகத்துக்கு போயிருக்கலாம். இந்த கஷ்டமே பட்டு இருக்க தேவையில்லை. ஆனா அவர் யாருக்காக அந்த பாடுகள் எல்லாம் பட்டார்னா நமக்காக தான். அப்ப பாருங்க, அவர் அழுது நம்மளுடைய ஜபத்தை அவர் என்ன செய்யறாரு? வேண்டுதல் மூலமா அவருடைய பிதாவுக்கு தெரிவிக்கிறார். இப்ப பாருங்க, ஆண்டவர் அப்படியே அவர் பாடுபட்டு மறிக்கலன்னா நம்ம பாவத்திற்கு விடுதலையே இருந்திருக்காரு. அல்லேலூயா. பாருங்க, அவருடைய புனிதமான ரத்தத்தை நமக்காக இந்த பூமியில விட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. யாருமே கொடுக்காத, யாருமே செய்யாத ஒரு மகத்தான காரியத்தை அவர் நமக்காக செய்து விட்டு போயிருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம பாவங்க செய்யும் போது இதை நினைக்கணும், ஆண்டவர் நமக்காக இந்த பாவத்திற்காகத்தான் அவர் மரித்தார். இனி இந்த பாவம் செய்யாதேன்னு அவர் கடைசியா ஒரு ஸ்திரீக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார். இப்ப பாருங்க, இனி பாவம் செய்யாதே. ஒவ்வொருத்தருக்கும் தேவனுடைய வார்த்தை இப்படிதான் சொல்லப்படுகிறது, இனி பாவம் செய்யாதே. அப்ப பாருங்க, நம்ம பாவம் செய்யாத நம்ம வாழ்வோம்னா நிச்சயமாக நம்ம பரிசுத்தமா தேவனிடத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை படித்து முடிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை நான் படிக்கிறேன். தேவ ஆவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும்
தேவனுடையதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய ஆவி தேவனை நோக்கி பார்க்கிறது. தேவன் தானே நம்ம அறிக்கை செய்கிறோம். அப்போ அவருடைய ஆவியை நாம் பெற்றுக் கொள்ளுகிறவரா இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் ஆவி உடையவர்கள் தான் தேவனை விசுவாசிப்பார்கள். அல்லேலூயா. தேவன் எவ்வளவு பெரிய மகத்துவத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார் பாருங்க. நம் கண்களை மூடி செபிப்போம். இயேசுவே, இந்த வசனத்தை கொடுத்த நீங்க எங்களுக்கு மகிமையையும் உமது நீதியையும் எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கீங்க. அதனால நாங்க விசுவாசிக்கிறோம். உங்களுடைய ஆவி உள்ளவர்களா நாங்க இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்னு நாம் கண்களை மூடி செபிப்போம். அல்லேலூயா. நேரமாக நாம் அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டோம். தேவன் நமக்கு எதற்காக வந்தார்? ஒரு மனிதன் மூலமாய் ஒரு மனுஷராய் பிறந்து சரீரத்தை நமக்காக சிந்தி ரத்தத்தை சிந்தி மறுபடியுமாக மீட்டு ஜீவனோடு எழுந்து நமக்கென்று ஒரு ராஜ்யத்தை அவர் ஏற்படுத்தி நாம இந்த உலகத்திலே அவரை தேடி ஆயத்தப்படுத்தி நம்முடைய ஆத்துமாவை நாம் தேவன் வரும்போது அவருடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் அதை காத்து கொள்ள வேண்டும். நாம் எல்லோரும் கண்களை மூடி செபிக்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் கர்த்தாவே, உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, உடைய வார்த்தையின்படி நாங்கள் ஆண்டவரே உண்மை உத்தமமாய் வாழ்ந்து அப்பா இந்த ராஜ்யத்தை நாங்கள் விட்டு கடந்து போகும்போது உடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் வரும்போது எங்களுக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தாவி அப்பா இந்த வசனத்தை கேட்டு இதயத்தில் வைத்து நடக்கும்படியாய் உதவி செய்யுங்க. அது மட்டுமல்ல ஆண்டவரே, உடைய குடும்பங்களில் எங்கள் தாவி ஆண்டவரே எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தந்து அப்பா ஒரு சமாதானத்தை தந்து இந்த புது வருஷத்திலே ஆண்டவரே 2024ஆம் ஆண்டிலே முதல் மாதத்திலே கர்த்தாவே நீர் அப்பா இந்த வாரத்தினுடைய நாட்களை உங்கள் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் இந்த வருஷம் நாள் முழுவதுமாய் எங்களை நடத்தும். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்கள் செய்வீராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்களோட தேவன் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். 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 God bless you.